ஓகே. ஸோ இதோட பெஸ்ட்டாக சொல்ல முடியாது, சீக்கிரம் முடிப்பான்னு. சரி, ஆல்ரெடி நான் எழுதி வச்ச டாபிக் எல்லாமே சார் சொல்லி முடிச்சிட்டாங்க, ரிப்பீட் பண்ண விரும்பலை. அதனால் சார் சொல்ல விட்ட மிச்ச ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் தான் எல்லாருமே அவேர்னஸ் கொடுக்க போகிறீங்க மதுரை சிட்டியில். ஸோ எங்களோட என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அவேர்னஸ் ஒரு பார்ட். ஸோ என்னோட வேலைக்கு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க போகிறீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறீங்க. ஸோ இந்த சைபர் ஃப்ராட்ஸுக்கு ஒரு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோன் நம்பர், ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு, இன்னொரு ஹியூமன். ஏடிஎம் விட்ரா பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, அவன் பணத்தை போடுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை, நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தேவை. இந்த அக்கௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த சிம்மை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவன் எல்லாம் ஃபாரினில் இருப்பான். ஸோ இந்தியாவில் இருக்க பணத்தை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இந்தியாவில் ஆட்கள் தேவை. அவனோட ரெக்ரூட் ஏஜென்ட்டி இங்கே இருப்பான். அவன் டேரெக்டாக அவன் அக்கௌண்ட்டில் இன்வால்வ் ஆக மாட்டான். ஆள் இத்தனை பேர் அக்கௌண்ட்டை மட்டும் வாங்கி அனுப்பிச்சி விட்ருவான். அவன் எல்லாமே விக்டிமாக மாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் 136 அரெஸ்ட் பண்ணதில் 50% ஆஃப் பீப்புள் தான் அக்கௌண்ட்டை கொடுத்தவங்க, ஃபோனை கொடுத்தவங்க. அவங்க தான் நம்ம என்ன பண்ணோம் தப்புன்னு சொல்லிட்டு டேரெக்டாக இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க தான் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்துடும், நம்ம ஃப்ராடில் தான் இருக்கோம், பட் நம்ம பண்ணலையே. ஸோ அதுதான் அவங்களோட அட்வான்டேஜ். ஸோ இப்படி அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஃப்ராடை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன் ஃபியூச்சரில் அக்கௌண்ட் கொடுத்தாலே அது அஃபென்ஸ் தான். அதை மியூல் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. மியூல் அக்கௌண்ட் ஹோல்டர் இன்னோசன்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னோசன்ட்லாம் கிடையாது, இப்போ அவங்களே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம அவங்களே இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறோம். அக்கௌண்ட் கொடுத்துட்டோம், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டோம். அக்கௌண்ட் நம்பரை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுறோம், ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணிடுறோம். அந்த ஹியூமன் என்ன பண்ணுறது? அந்த ஹியூமன் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சைபர் ஸ்லேவரியாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வெப்சைட்டில் ஆட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது அது பியூராக தெரியும், ஒரு ஃபாரினில் வேலை, 25,000 சம்பளத்துக்கு 40,000 சம்பளம். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு, ப்ராப்பர் விசா, ப்ராப்பர் பாஸ்போர்ட், எல்லாம் ஜென்யூனாக போகிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு மாதம் பணம் அனுப்புகிறாங்க. பட் அவங்க பார்க்குற வேலை எல்லாம் இந்த சைபர் ஃப்ராட் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, ஒரு சிலர் சொல்லுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, என்னை த்ரெட்டன் பண்ணாங்க, என்னை கொன்றுவேன்னு சொன்னாங்க, இங்கே வந்து சொல்லுவாங்க. பட் அங்கே போகும்போது அவங்களுக்கு மணி கிடைக்குது, ஏதோ ஒரு ஜாப், பிபிஓ மாதிரி ரன் பண்ணுறாங்க. கம்போடியா, லாவோஸ், மலேசியா, நிறைய பேர் மலேசியாவில் கூட பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே பஸ்லேயே போயிடலாம். அந்த கம்பெனி, அந்த கண்ட்ரிக்கு எல்லாமே பஸ்லேயே போயிடலாம். இதுக்கு ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, அதுக்கு இந்தியாவில் ஆள் பிடிக்கிறாங்க. நம்ம சிஸ்டர்ஸ், நம்ம பிரதர்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்காங்க. நமக்கு தெரியவே தெரியாது. யாரெல்லாம் கம்போடியா, லாவோஸில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலைக்கு போயிருக்காங்களோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த ஃப்ராடில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு சர்டன் பீரியடில் 2 மாதத்தில் பயம் வந்துடும். இவ்வளோ ஃப்ராட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன பண்ணலாம், கிளம்பி போயிடலாம், விட மாட்டாங்க, ஸ்லேவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பீப்புள்கிட்ட வந்து இந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே இந்த பிபிஓ மாதிரி உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வேலை இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் 4 கண்ட்ரிக்கு அலோவ் பண்ண வேணாம் அப்படின்னு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ 3 ஆஸ்பெக்ட் தான். அக்கௌண்ட் நம்பர் யாரும் கொடுக்காதீங்க, ஃபோன் நம்பர் வித்தவுட் ஃபோன் நம்பர் உங்கள் பர்பஸ் இல்லாமல் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இல்லை ஒரு ஃபோன் பேசிட்டு கொடுக்குறதுனா கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஒரு அக்கௌண்ட்டு இவருக்கு மட்டும் போட்டு விட்ருங்க, ஒரு 5 லட்ச ரூபா நான் உங்களுக்கு கேஷாக கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. தேவையில்லை, அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்க வேணாம். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் தான் லையபிலிட்டி. போலீஸ் வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ எங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, 1930 நம்பர் இருக்குது. ஸோ தட் இஸ் அ ஹாட்லைன் நம்பர், 24/7 I will active. அதோட ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த ஒரு விக்டிமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா எந்தெந்த அக்கௌண்ட்லாம் கொடுக்குறீங்களோ என்டையர் அக்கௌண்ட் வில் பி ஃப்ரீஸ்ட். நாட் ஓன்லி த அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபண்டு யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரோ அவங்க அக்கௌண்ட்லாம் சப்சிக்வெண்ட்டாக ஃப்ரீஸ் ஆகிடும். இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பண்ண மாட்டார், நீங்களே அந்த விக்டிம் தான் அது எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணுறாரு. பேஸ்ட் ஆன் த விக்டிம் கம்ப்ளைண்ட் ஆல் த அக்கௌண்ட் வில் பி ஃப்ரீஸ்ட் அட்வான்ஸ். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அட்வான்ஸில் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே, அட்வொகேட் சொன்னீங்க இல்லையா, அவர் ஆக்சுவலாக அவர் சைபர் ஃப்ராடில் மாட்டியிருக்கவர் உங்களுக்கு ஃபீஸை பே பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராட்லேருந்து நீங்கள் வரும்போது பணம் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸாக தான் செய்யும். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், எந்த அவங்களுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அவங்க உங்களுக்கு சம்மன், உங்கள் ஜென்யூனிட்டி செக் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய அன்ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே குஜராத்தில் இருக்க அட்வொகேட் என்கிட்ட பேசியிருக்காங்க, நேற்று அன்ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இது டிபெண்ட் ஆன் த பர்சன், ஐஓவை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஜென்யூனிட்டியை ப்ரூஃப் பண்ணுறீங்களோ அன்ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி டெக்னிக்கல் எஸ்ஸே கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பாண்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஃபர்தர் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்கள். என்கிட்ட ஒரு கேஸ் இருக்குன்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு கேஸ் போடுவோம். இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, இப்போ அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க.
அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சதை வந்து நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து நம்ம கொண்டு வந்து அமௌண்ட்டை கேட்குறோம். 1,89,000 ரூபாய் ஃப்ரீஸ் ஆகிடும். ஆனால் அந்த பேங்க் ஒரு 4 பேங்க் இருக்கு. அந்த 4 பேங்க்ல வந்து 18 லட்சம் இருக்கு, 20 லட்சம் இருக்கு, 21 லட்சம் இருக்கு, 10 லட்சம் இருக்கு. இந்த மாதிரி இந்த பேங்க்குக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பிச்சு தான் மேஜிஸ்ட்ரேட் வந்து பண்ணுவேன்றாரு. நீங்களே ஏன் ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது? நீங்க டீஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுங்க. ஸோ தட் ஐ கேன் டேக் த மணி. நீங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அமௌண்ட் அது என்ன பிரச்சனை? அதான் சார், இப்போ நான் வந்து பாம்பேல இருக்கிறோட அக்கௌண்ட்டை நான் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். கல்கத்தா போலீஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானா போலீஸ் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நானும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 4 பேர்த்தில் அந்த பணம் யார் கொடுக்க வேண்டியது, யார் எந்த விக்டிம் போய் சேர வேண்டியதுங்கிறது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். எந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறாரோ அவருக்கு அந்த பணம் போயிடும். ஈவன் தோ நான் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பேன், ரெக்கவரிக்கு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போயிடும். தட்ஸ் சார், பாம்பேல இருக்கிறோட அக்கௌண்ட்டை நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃப்ரீஸ் தான் பண்ண முடியும். ரெக்கவரி பண்ணுறது இட்ஸ் அ பேங்க் ப்ராசஸ், த்ரூ மேஜிஸ்ட்ரேட் மூலமாக தான் பண்ண முடியும். தேங்க்யூ சார். அவங்களுக்கு நோட்டீஸ் போய் பேங்க்குக்கு வந்த பிறகு தான் நான் வந்து 4 ஐஓவும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, 4 மேஜிஸ்ட்ரேட் வேலை பார்க்குறாங்க. எந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுக்குறாரோ அவருக்கு பணம் போயிடுது பேங்க்ல இருந்து. மற்ற கேள்வி எல்லாம் ட்ரிச்சில் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை அடுத்த மதுரை செஷன்ல ஒரே நிமிஷம் சார், நம்ம எல்லாரும் வந்து we have to salute மதுரை சைபர் கிரைம் போலீஸ். அவங்களோட இன்வால்மெண்ட் இன்னைக்கு அவங்க ஆன்சர்ஸ் பண்ணதுக்கு பெரிய சல்யூட். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார்.